श्रीमहन् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्मृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. ஸ்ரீமத்பாகவதத்துல துவாதசாத்தியாயத்துல உத்தவருக்கு கண்ணன் பண்ணுகின்ற உபதேசங்களை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். உத்தவருக்கு பல சந்தேகங்கள். அதுல ஒரு சந்தேகம், இந்த பிரகிருதி மயமாக இருந்திருக்கிற இந்த சரீரம் சத்துவம் ரஜஸ் தமசு என்று சொல்லப்பட்ட 3 குணங்களாலான இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள நம்மளுடைய ஆத்மாவும் இருந்துருக்கு. நம்மளுடைய ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவாக பரமாத்மாவும் எழுந்திருக்க. இப்படி இந்த சரீரி பாவம் இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா உள்பட எல்லாமே சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே சரீரமாக திகழ்கின்றன. இப்படி எல்லாமே இந்த பிரகிருதியோட சம்பந்தப்பட்டதாக இருந்துருக்கச்சே, இதுல பரமாத்மாவுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, சுகதுக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக பரமாத்மா சேர்ந்தருள் இருக்க என்று சொல்லுகின்றோம் நாம். அதே சமயத்துல நமக்கு இந்த ஆத்மா ஜீவாத்மாவுக்கு சுகதுக்கங்கள், சில துக்கத்தை அனுபவிக்கிறான், சில பேர் துக்கத்தை அனுபவிக்கிறார், சில பேர் துக்கத்தையே துக்கமாக அனுபவிக்கிறார், சில பேர் துக்கத்தை கூட துக்கமாக அனுபவிக்கின்றார். இப்படி பல பிரகாரமாக லோகத்துல இருந்திருக்கு. இப்படி பல பிரகாரமா இருக்கச்சே இந்த அனுபவம் முழுக்க இந்த சரீரத்துக்குள்ளுக்குள்ள இந்த ஆத்மா இருக்கிறதுனால தானே ஏற்படுறது. அப்ப இதே இந்த சரீரத்துக்குள்ளேயே தானே பரமாத்மாவும் இருந்துருக்கு. அதாவது கண்ணனும் பெருமாளும் இருந்துருக்கு. அவர் சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு அவரை சொல்லச்சே சொல்றோம். நாம எல்லாரும் சுகதுக்கங்களுக்கு இந்த கர்மாவுக்கு வசப்பட்டவர்களாக சுகதுக்கங்களை அனுபவிப்பவர்களாக நாம் இருக்கோம்னு சொல்றோமே. இது ஒரு இடத்துல இருந்துட்டு இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகும்? ஒரே இடத்துல இருக்கிறவன ஒத்தனை முத்தன்னு சொல்லி சொல்றோம், இன்னொருத்தனை பத்தன்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பார்க்கச்சே பார்த்தோம்னா, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நிலையில பத்தத்துவம், இன்னொரு நிலையில முக்தத்துவம்னு சொல்லப்படும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? உலக வழக்குக்கு இது எல்லாம் விரோதமா இருந்துருக்கு. ஒரு இடத்துல ஒரு பெரிய காத்தடிக்கிறது, இல்ல நல்ல வாசனையோட இருக்கிற இடம்னாக்க அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் அந்த வாசனையை உணர போறார். இவருக்கு மாத்திரம் அந்த வாசனை உணர மாட்டேன், இந்த வாசனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இவர் இருப்பேர்னு அப்படி ஒருத்தரை மாத்திரம் சொல்ல முடியுமான்னா, இதெல்லாம் தான் உத்தவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவே இந்த 11வது அத்தியாயம் ஆரம்பிக்கிற. ஸ்ரீ பகவான் உவாச பக்தோ பத்தோ முக்த இதி ஆக்ஞா குணதோ மேன வஸ்துதः குணஸ்ய மாயா மூலத்வாத் நமே மோட்சோஸ்தி பந்தனம். லோகத்துல இந்த சத்வரஜ தமசு என்ற 3 விதமான குணங்கள், அந்த குணங்களுடைய கர்மா, அந்த கர்மாக்களாலதான் பத்தா அந்த கட்டுப்பட்டவராக இருந்திருக்க.
அவர்கள்ல இருந்து விடுபட்டவன், அந்த கர்மாக்களுக்கெல்லாம் அதீதமாக இருந்திருக்கிறவர், சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கின்றது முக்தகா. இப்படி இந்த வார்த்தையானது நிர்தோஷத்திய மம, ஒரு தோஷமும் இல்லாத இருந்திருக்கிற என் விஷயத்துல நாஸ்தி, அது எதுவுமே கிடையாது. குணத்தோமே ந வஸ்துதா குணஸ்ய மாயா மூலத்வாத்து நமே மோட்சோஸ்தி பந்தனம். குணஸ்ய பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேஷः க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரः க்ஷராத்மனா ஈசதே தேவ ஏகः என்று வேதம் சொல்லுகிறது. அங்க சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லக்கூடிய பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் என்கிற விபாகத்தை இப்படி, அதாவது 3 விதமாக, பிரகிருதின்றது அச்சேத்தனம், புருஷன் சொல்றது ஈஸ்வரன், புருஷன் ஜீவன், ஈஸ்வரன்றது பரமாத்மாவை சொல்றது. இப்படி இந்த விபாகங்களை மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல சொல்ற குணசிய மாயா மூலத்வாத்து நமே மோட்சோஸ்தி பந்தனம். குணம்ன்றது இருந்துருக்க, குணம்ன்றது இந்த சத்வாதி குணம், சத்வரஜஸ் தமஸ்ன்ற குணம் எல்லாமே இந்த, அதாவது இந்த சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களுடைய அடிப்படையில செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம். சத்துவம் மேலோங்கி இருக்கிறவன் நல்ல காரியத்தை பண்ண போறான், ரஜஸ் மேலோங்கி இருக்கிறவன் மேல மேல பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம்லாம் அவனுக்கு வரப்போகுது, தமசு மேலோங்கி இருந்துட்டு இருக்கிறோம் பிறருக்கு தீங்கு பண்ணணும்னு நினைக்கிறான். இது எல்லாம் இந்த குணத்தினுடைய வியாபாரம் செயலாக இருக்கக்கூடிய எதுவுமே என்னிடத்துல எதுவுமே வருதில்லை. ஏன்னா என்னிடத்துல என்ன பெருமாள் கண்ணன் சொல்ற, தன்னிடத்துல ஈஸ்வரன் இடத்துல என்ன அர்த்தம்? மன்னியாம மாயா மூலத்வாது, இவராலே நியமிக்கப்படுகின்ற பிரகிருதி மூலமாக, பிரகிருதியை கொண்டுதான் இதெல்லாம் நடக்கிறது. அந்த பிரகிருதி சம்பந்தன்றது அதையே பெருமாள் தான் நியமிச்சவராக இருந்திருக்கவர். அப்ப அந்த பிரகிருதி தன்னுடைய தானே தான் அது நியமிச்சவராக இருக்கிறதுனால பிரகிருதியினால கட்டுப்படுவதுன்றதோ இல்ல அதுல இருந்து விடுபடுவதோ ரெண்டுமே அவருக்கு கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவராக பெருமாள் இருந்துருக்கு. ஆகையால குணஸ்ய மாயா மூலத்வாது நமே மோட்சா அஸ்தி பந்தனம், நமே மே ந மோட்சா ந பந்தனம். எனக்கு இந்த சம்சாரத்துல கட்டுண்டு இருக்கிறதோ இல்ல அதுல இருந்து விடுவிப்பதுன்றதோ ரெண்டுமே கிடையாது. நான் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவனாக தான் இருந்துருக்கேன். சோகம் மோகோ சுகம் துக்கம் தேகாபத்திஷ்ட மாயையா ஸ்வப்னே யதாத்மன க்யாதி சம்ஸ்ருதி நது வாஸ்தவி. அப்ப லோகத்துல சோகம் சோகம் சோகம்ன்றது நாம விரும்பான்றது, நமக்கு எதனா நடந்ததுன்னா அதனால நமக்கு வரக்கூடிய ஒரு மனசுல வரக்கூடிய ஒரு தாக்கம், இல்ல விரும்பின வஸ்து நம்ம விட்டு போயிட்டோம்னாக்க அப்ப நம்ம மனசுல வரக்கூடிய ஒரு விகாரம், எண்ணம், மாறுபாடு இருந்துருக்க, அதுக்குதான் சோகம்னு சொல்லி சொல்ற. சோகம்ன்றது இப்போ இந்த ஜீவனுக்கு சோகம் வருது, எல்லாருக்கும் சோகம் வருது. அது இந்த சோகத்துல யார் யாருக்கு எவ்வளவு சோகம் வருது, எந்தெந்த சோகங்கள் சகிச்சுக்க முடியுதான சோகங்கள், எதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாத ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சோகங்கள் என்று பாகுபடுத்தணும். அந்த சோகம் வரதும் கூட சரி, இது இயல்பு, நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்றது நமக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்று அந்த சோகத்தையும் அதை பொருட்படுத்தாமல் போறதுன்றதெல்லாம் அது விவேகம் வந்த பிற்பாடுதான் வரும். ஆனா அந்த சோகம்ன்றது எம்பெருமானுடைய கட்டளையாக
அதாவது நாம பண்ணின புண்ணிய பாப்பங்களுக்கு ஏற்ப சோகமும் ஏற்படுறது, சுகமும் ஏற்படும். எல்லாரும் எப்ப சோகிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சமயத்துல அவளுக்கும் ஒரு சந்தோஷம் வரதான் வரது, வரலன்னு சொல்லவே முடியாது, யாரும் சொல்ல மாட்டான். இது எல்லாம் நிலையானதா என்று கேட்டா இதெல்லாம் நிலை இல்லை, நிலையற்றது. ஏன்னா அந்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அந்த சோகம் போயிட்டு போறது. அதே மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணிட்டவனா அந்த புண்ணிய கர்மா என்னமா ஆயிடுச்சோம்னாக்க அந்த சுகம் போயிட்டு போறது. ஒருத்தன் சோகிச்சுட்டே இருப்பான், கஷ்டப்பட்டுட்டே இருப்பான்னோ, ஒருத்தன் எப்பவுமே சுகிச்சுட்டு சுகமாவே இருப்பான், சந்தோஷமாவே இருப்பான் என்று சொல்றதோ ரெண்டுமே சொல்ல முடியாது. இந்த இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இருக்கச்சே இது ரெண்டுமே இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்லோகம் சோகமோகம் சுகம் துக்கம் தேகாபத்திஷ்ட மாயையா. மோகம்ன்றது அறியாமை, சோகம் எல்லாருக்கும் தெரியும். சுகம் துக்கம் அனுகூலமாக நினைக்கிறது நமக்கு கிடைச்சதுன்னா அது சுகம். அதுவே நமக்கு பிரதிகூலமாக நாம நினைச்சோமானாக்க, அதாவது நாம விரும்பாதது நம்ம அண்டிச்சுன்னாக்க அப்ப அதுக்கு துக்கம்னு சொல்ல போறோம். சோகம் மோகம் சுகம் துக்கம் இவை எல்லாமே அதே மாதிரி தேகாபத்தி, சரீரத்தை அடையிறது. ஒருத்தன் நல்ல மனுஷ சரீரத்தை அடையிறான், இன்னொருத்தன் தேவ சரீரத்தை அடையிறான், இன்னொரு ஜீவன் பட்சி சரீரத்தை அடையிறது, இன்னொன்னு விரக்ஷமாக மரமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை அடையுது. இப்ப இந்த மரத்தை ஒருத்தன் வெட்டுறான், அதுக்கு வலிக்காத இருக்குமா? ஆனா அது அழகுதா? தெரியல. இப்ப நம்மள யாரானா ஒரு வார்த்தையால சொன்னா கூட சொருக்குன்றது நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி இல்லைங்கிறது. இப்ப இந்த மாதிரி பலவிதமான வேறுபாடுகள் இந்த சரீரத்துல அடைகிறதுலயும் இருந்துருக்கு. இது எல்லாம் எப்படி ஏற்படுறது? இது எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நாம பண்ணின புண்ணிய பாப்பத்திற்கு ஏற்ப இவையெல்லாம் நமக்கு ஏற்படுகின்றன. இதெல்லாம் நிலையா? ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? ஒரு ஜீவன் விரக்ஷமாக மரமாக ஒரு பிறப்பு அதுக்கு ஏற்பட்டிருக்கு, அது எப்பவுமே மரமாகவே தான் இருக்கணுமா? இல்ல இவன் தேவனா இருந்திருக்கும், எப்பவுமே தேவனாவே இருந்துருப்பானா? எதுவுமே நிலை இல்லை. எல்லாமே ஒரு கால விசேஷத்துல எல்லாமே போக வேண்டியதுதான். ஆகையால சுகந்தேகாப்திஷ்ட மாயையா ஸ்வப்னே யதாத்மனஹா க்ஷாதிஹி சம்சதிஹி நது வாஸ்தவி. இந்த சம்சாரம் முழுக்கவே இது நிலையற்றதாக இருக்கிறதுனால இதையே கூட ஒரு சொப்னம் மாதிரி நாம நினைக்கலாம். சொப்னத்துல ஒரு சுகானுபவம் ஏற்படுறது. பெரிய நம்ம ஒரு ராஜாவாட்டம் நம்மள 10 பேர் பல்லக்குல தூக்கி போற மாதிரி, நம்மள 100 பேர் வந்து சேவிக்கிற மாதிரி, நம்ம பெரிய பணக்காரனா இருக்க மாதிரி ஏதோ ஒண்ணு சொப்னத்துலன்னா வந்துட்டு போட்டுமே. அப்ப சொப்னத்துல வருது, அப்ப வரச்சே சந்தோஷமும் தான் வருது, இப்போ கூடவே சுகானுபவமும் கூடவே தான் வருது. அதே மாதிரி சொப்னத்துல நமக்கே ஒரு மரண தண்டனை வர மாதிரி, இல்ல பெரிய ஒரு பாம்பு தெரிச்சுட்டு வர மாதிரி, இப்படி இருந்தா சொப்னம் வருது. அதுல துக்கானுபவமும் தான் வருது சொப்னத்துல. ஆனா அது நிரந்தரமா இருந்துட்டு இருக்கா? தூங்கி ஏற்றோம்னா எல்லாம் போட்டு அந்த சுகானுபவமும் போயிடுத்து, துக்கானுபவமும் போயிடுத்து, ரெண்டுமே போயிடுத்து. அதே மாதிரிதான் ஸ்வப்னே யதா ஆத்மனஹா க்ஷாதிஹி சம்ஸ்ருதிஹி நது வாஸ்தவி. இந்த சம்சாரத்துல நம்ம இருக்கும் பொழுது பெறக்கூடிய சுக துக்கங்கள்லாம் கூட வாஸ்தவம் இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிச்சாபூதம்னு பொய்யானதுன்னு அர்த்தம் இல்லை, நிலையற்றதுன்றதுதான் அர்த்தம் வாஸ்தவன்றதுக்கு. ஏன்னா இங்க அனித்தியத்துவம், இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே எல்லா சமயத்திலையும் இருக்கும்ன்றது கிடையாது. ஏதோ கால விசேஷத்துல இருந்துட்டு கால விசேஷத்துல
அந்த துக்கமும் போயிடலாம், சுகமும் போயிடலாம், எப்படியோ இருக்கலாம். துக்கப்படுறவன் துக்கப்பட்டுட்டே இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. சுகப்படுறவன் சுகப்பட்டுட்டே இருக்கிறதுன்றதும் நாம பார்க்க முடியல. அவனும் கட்டப்படுறவனாக இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சம்சாரத்துல சொல்லி சொல்றோம். இது எல்லாம் அனித்தியம்னு சொல்றதை தவிர இந்த சுக துக்கங்கள்லாம் நிஜம் இல்ல, மிச்சாபூதம்னு சொல்லல. அனித்தியம்ன்றதுக்கும் மிச்சாபூதம்ன்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. அனித்தியம்ன்றது நிலையற்றது, மிச்சாபூதம்ன்றது பொய்யானதுன்னு. சொப்னம் பொய்யா அனித்தியமா, சொப்னானுபவம் இருக்காத அனித்தியமா அல்லது பொய்யா என்று கேட்டா, நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரத்துக்கு சொப்னானுபவம் மெய்தான், ஆனா அது அனித்தியம். பெருமாள் நதத்திர ரதா ரசயோகா ந பந்தானஹா பவந்தி அத ரசானு ரசயோகானு பதஹா சிருஜதே ஏதேஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா என்று உபனிஷத்து சொல்றது. இந்த உபனிஷத் சொல்றதுல தாற்பயம் என்னன்னா, சொப்னத்துல நம்ம ஒரு புஷ்பக விமானத்துல ஏரோப்ளேன்ல போற மாதிரி காண்கிறோம், கனவு காண்கிறோம். அப்ப அந்த புஷ்பக விமானமோ ஏரோப்ளேனோ எதுவுமே இல்லை. நான் தத்திர ரசாக ரசயோகாக அந்த தேர்ல நம்ம போற மாதிரி இருக்கிறதோ அந்த வழியோ எதுவுமே இல்லாதத அந்த சொப்ன காலத்துல மாத்திரம் அனுபவிக்க கூடியதாக அந்த வஸ்துக்களை ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணுது. அந்த சொப்ன காலத்துல மாத்திரம் அனுபவிக்க கூடியது, அதுவும் யார் கனவு காண்கின்றானோ அவனால மாத்திரமே அனுபவிக்க கூடியதாக ஒரு வஸ்துவை ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றான். அது ஈஸ்வரனாலதான் இப்படிப்பட்ட வஸ்துக்களை சிருஷ்டி பண்ண முடியும். இப்போ யுத்தம், மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கச்சே அர்ஜுனன் கண்ணுக்கு மாத்திரம் புலப்படுற மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை பெருமாள் காண்பிக்கலையான்னா, அந்த மாதிரி நமக்கும் கூட சொப்ன காலத்துல மாத்திரம் புலப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணி அதனுடைய அனுபவத்தையும் கொடுக்கிறார்னு இது சிபாஷ்யத்துல இந்த வாக்கியத்தை எடுத்து இதுக்கு சித்தாந்தம் பண்ணிருக்கேன் எம்பெருமானார். இப்படிதான் இதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய பொருள் என்பதாக. பல பேர் என்ன சொல்றா, மாயா மாத்திரம்னு சொல்லி மாயா மாத்திரம் இது சொப்ன காலத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் எப்படி மித்யாபூதம் இல்லாதது ஒன்றும், அதே மாதிரி சம்சாரமும் மாயா மாத்திரம்தான் என்றெல்லாம் சொல்றேன். அப்படி இல்லை. இதுக்கு அந்த மிச்ச பொய் என்பதற்கும் அனித்தியம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. சொப்ன காலத்துல வரக்கூடிய சுகானுபவம் எப்படி நிலையற்றதாக இருந்திருக்கோ கம்பேரிட்டிவ்லி, அதே மாதிரிதான் இப்ப நம்ம முயற்சின்ற காலத்துல நம்ம இருக்கிற காலத்துல வரக்கூடிய சுகானுபவங்கள்லாம் கூட நிலையற்றது. இதை முன்ன நீ தெரிஞ்சுக்கணும் என்பது உத்தவர் உபதேசம் பண்றேன். வித்யா வித்யே மமதனு வித்யுத்தவ சரீரிணாம் மோட்சபந்தகரி ஆத்யே மாயயா மே விநிர்மிதே. இப்போ இந்த சொப்ன காலத்துல சொப்னம்ன்றது ஒரு காரணம், அந்த ஒரு தூக்கம்ன்றது ஒரு காரணம். அந்த காரணத்துல சொப்னம் வருது, தூக்கத்துல வர்றது சொப்னம், அப்போ அனுபவம் வருது. அது அனிச்சயமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி இந்த சரீரத்தோட நம்ம பிரகிருதியில இருந்துருக்கச்சே வரக்கூடிய சுகதுக்க அனுபவம் கூட ஔபாதிகம், ஒரு காரணத்தை முன்னிட்டு வரக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லச்சே, அப்ப இந்த உபாதின்றது எப்ப போகும்? இந்த சம்ஸ்கிருதிக்கு, இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவதற்கு எது காரணமாக இருந்துருக்கு? இதை நீ சொல்லணும்னு உத்தவருக்கு மறுபடியும் ஒரு கேள்வி வருது. அதுக்கு பெருமாள் சமாதானம் சொல்ற, ஹே உத்தவான்னு உத்தவரை போட்டு சொல்ற, வித்யா வித்யே மமதனு வித்யுத்தவ
ஷரீரிணாம். வித்யா வித்யான்றது பகவத் உபாசனம். அவித்யான்றது இருக்க தன்னையும் பரமாத்மாவையும் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியாமல் உண்மை நிலையை நிலையாமல் இருந்திருக்கிறது இருக்க அது அவித்ய என்பதாக சொல்லப்படுகிறது. வித்யா அவித்யா வித்யா வித்யே மமதனோ வித்யுத்தவ சரீரிணாம் மோட்ச பந்தகரி ஆத்யே மாயையா மே விநிர்மிதே. இதுதான் என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்க, வித்யன்றது உபாசனம். என்னுடைய சரீரம் எப்படி, அவளுடைய சரீரம் எப்படி அந்தந்த ஆத்மாக்களுக்கு அத்தீனமாக இருந்திருக்கோ, அதே மாதிரி இந்த வித்ய அவித்ய இரண்டுமே உபாசனமோ இல்லை இது அறியாமல் போறதோ எல்லாமே எம்பெருமானுடைய அத்தீனமாக இருந்திருக்கு. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இது ஏற்படுறது. அப்போ ஒருத்தனுக்கு என்ன ஏற்படுறதுன்னாக்க, ஏகசைவ மமாம்சஸ்ய ஜீவசைவ மகாமதே பந்தஹ அஸ்ய அவித்யா அநாதி வித்யா ச ததேதரஹ. ஒரு ஜீவனுக்கு இந்த ஆத்மா, அதாவது இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டது என்று நாம தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த தெரிஞ்சிக்காத நிலைக்குதான் அவித்யா என்பதாக பெயர். இந்த அவித்யா தான் இந்த சம்சாரத்துல நம்மள இருத்துகிறது. வித்யன்றது என்ன பண்றதுன்னா, இந்த சம்சாரத்துல இருந்து நம்மள விடுபட வைக்கிறது. இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்புறமா இந்த ஆத்மா வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு உண்ட ஒரு உபாயமாக இருக்கிற உபாசனத்தையும் தெரிஞ்சுட்டு அதுதான் வித்யா, அது மூலமாக மோட்சத்தை அடைகிறோம். இதுதான் பந்தத்துக்கும் இதுல இருந்து விடுபடுவதற்கும் காரணம்னு சொன்னார். அத பத்தஸ்ய முக்தஸ்ய வைலட்சண்யம் வதாமிதே விருத்த தர்மிணோ ஸ்தாதஹ ஸ்திதயோர் ஏக தர்மிணி. இது ஒரே ஒரு ஆத்மாவுக்கு இந்த பிரகிருதியில சம்பந்தம் இல்லாமல் போறது. இது ரெண்டையும் பத்தி சொன்னேன். இப்போ இதே ஒரே சரீரத்திலேயே ஜீவாத்மாவும் இருந்துருக்கு, பரமாத்மாவும் இருந்துருக்கு. இப்ப இந்த பரமாத்மா இந்த சம்சாரத்துல உண்டானதான சுகதுக்கங்கள் எல்லாத்தோடையும் தொடர்பு இல்லாதவனாக விடுபட்டவனாக பரமாத்மா இருந்துருக்கான். அதே சமயத்துல ஜீவாத்மா இந்த பிரகிருதிமயமாக இருந்திருக்கிற சரீரத்துல இருந்துட்டு சுகதுக்கங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு கொண்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒத்தேகா பத்தஹா அந்யஹா முக்தஹா. ஒத்தன் பத்தன்னு சொல்றோம், இன்னொருத்தன் முக்தன்னு சொல்றோம், பரமாத்மாவை முக்தன்னு சொல்றோம். அப்போ அந்த பத்தனுக்கும் முக்தனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்றத நான் சொல்றேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. இவா ரெண்டு பேரும் எதிர்மறையான ஒரு பண்புகளை உடையவர்கள் தான். ஆனா ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கா, இந்த சரீரத்துக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கா. அதுல ஒரு அற்புதமாக ஸ்ருதி விளக்குகிறது, வேதம் சொல்றது. அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை உபபிரமணம் பண்றது இந்த பாகவதம். இதில் மகர்ஷி சொல்ற வேத வாக்கியம் என்னன்னா, துவௌ சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌ சமானம் விருக்ஷம் பரிஷத்வ ஜாதே தயோஹோ அன்யஹ பிப்பலம் ஸ்வாத்வத்தி
அனஸ்னன் அந்யஹா அபிஜாகசீதி. இது ஸ்ருதி. இதே ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக மகர்ஷி எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக சொல்ற. சுபர்ணா வேதௌ சதுருஷௌ சகாயௌ எதிர்ச்சயா கிருத நீடௌ ச விருக்ஷே ஏகஸ்தயோஹோ காததி பிப்பலான்னம் அந்யோ நிரன்னோபி பலேன பூயானே ஆத்மானம் அந்யஞ்ச சவேத வித்வான் அபிப்பலாதோ நது பிப்பலாதஹ யோ வித்யயா யுக் சது நித்யபத்தஹ வித்யாமயோ வித்வன்மயோ யஸ்ஸது நித்யமுக்தஹ. இதுதான் இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இப்ப என்ன இந்த ஸ்ருத்தியர்த்தத்தை விளக்க இந்த ஸ்லோகம் மூலமாக நாம என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஞாஜ்ஞௌ துவாவஜௌ, ஒத்தன் அறிந்தவன் இன்னொருத்தவன் அறியாதவனாக இருந்திருக்கான். ரெண்டு பேருமே பிறப்பில்லாதவர்கள், ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள் தான். அவன் ஒரு இடத்துல இருந்துருக்கான். அததான் இந்த இடத்துல சொல்ற. சுபர்ணௌ, ரெண்டு பட்சிகள், ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு கூடு, அந்த கூடுல இரண்டு பட்சிகள் இருந்தன. இது ஒரு அரச மரம் மாதிரி ஒரு மரம். நம்ம சரீரமே விருட்சமாக மரமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல. அதுல ஹிருதயம் இருக்க, அதுதான் கூடாக கருதப்படுகிறது. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல ஜீவாத்மா இருக்கு. ஜீவாத்மா மாத்திரம் இல்ல, பரமாத்மாவும் அந்த இடத்துல இருந்துருக்கு, ஈஸ்வரனும் அந்த இடத்துல இருந்துருக்கு. அதுதான் சுபர்ணௌ, அழகிய இறக்கைகளை உடைய இரண்டு பட்சிகள். அது இப்ப ஜீவனுக்கும் இரண்டு இறக்கைகள் உள்ளன. ஒன்னு தர்மம், இன்னொன்னு அதர்மம். தர்மம் அதர்மம் என்று சொல்லப்படுகிற இரண்டு இறக்கைகளை உடைய ஜீவன். இதே பரமாத்மாவுக்கு ஹேய பிரச்சனீக கல்யாண குணாகரத்துவன்றது ரெண்டு. அதாவது தீய குணங்களுடைய சம்பந்தமே இல்லாததுன்றது ஒரு இறக்கை, கல்யாண குணங்கள் என்பது மற்றொரு இறக்கை. இப்படி இந்த ரெண்டு இறக்கைகளோட இது ஜீவன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பட்சிகளும் இது சதுருஷௌ, எல்லாமே அந்த பட்சிகளுக்குன்னா அதுகளுக்கு உண்டான முயற்சிகள்லாம் சமானமா தான் இருந்துருக்கு. அதாவது ரெண்டு பட்சியும் பறக்கக்கூடிய சக்தி உடையவை. ரெண்டு பட்சிகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறது, ஒரு கூடுல வசிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரயத்னம் முதலிய குணங்கள்லாம் இருக்கு. சகாயோ, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணிட்டு இருந்துருக்கிறது. அப்படி இருந்துருக்கிற இரண்டு பட்சிகள், இங்க இரண்டு பட்சிகளால் சொல்லப்படுவை பரமாத்மாவும் ஜீவாத்மாவும். இது ரெண்டுமே எதிர்ச்சயா சமானம் விரக்ஷா பரிஷஸ்வஜானே. அதாவது இந்த உலகத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு சில காரணங்கள், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் இருக்க, அந்த காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில இந்த பரமாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருந்துருக்கு. இந்த பரமாத்மா கொசு சரீரத்தினுடைய கொசுவா இருக்கிற சரீரம் இருக்கு, அதுக்கு ஜீவன் இருக்கு, அதனுடைய அந்தரியாமையாவும் இருக்கு, நமக்கும் தான் அந்தரியாமையாக இருந்துருக்கேன்னு சொன்னோம்னாக்க அவர் பாப்பம் பண்ணிருக்காரா புண்ணியம் பண்ணிருக்காரான்னு கேள்வி வேண்டாம். பாப்பம் புண்ணியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துட்டு இதுகளுக்குள்ள இருந்துருக்கு. இப்ப இது எல்லாம் ஹிருதய கமல ரூபமாக இருந்துருக்கிற நம்மளுடைய
ஒரு கூடு இருக்கு. அதுதான் இந்த ரெண்டு பட்சிகளுக்கும் அந்த ஹிருதயம் தான் வாசஸ்தானமாக இருந்துருக்கு. இப்ப இந்த ஜீவன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய இரண்டு பட்சிகள்ல ஒரு பட்சி என்ன பண்றதுன்னா பிப்பலான்னம், பிப்பலம்னா பிரகிருதி, இந்த பிரகிருதியினுடைய பலத்தை அனுபவிக்கிறது. இங்க பிப்பலம்ன்றது ஒரு மரமாக இந்த இடத்துல ரூபணம் பண்ணப்பட்டிருக்கிறது, உருவகப்படுத்திருக்கு. அப்படின்னால அந்த பிப்பலத்துல இருக்கக்கூடிய காய் பழம்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த பழத்தை அது சாப்பிடறதாம். இன்னொன்னு என்ன பண்றது என்ன இருக்குதுன்னா, இப்போ இந்த பழத்தை சாப்பிடுற ஒரு பட்சி அந்த பழத்தை சாப்பிடுறதுனால வரக்கூடிய மாறுபாடு என்ன உண்டோ அந்த மாறுபாடு அதை அடையும். அது பிப்பலான்னம்ன்றது கர்மா. அந்த கர்ம பலத்தை அதை அனுபவிக்கிற ஒரு நிலையில அது இருந்துருக்கு. அனஸ்னன் அந்நியோ அபிஷாக சீதி, அந்நகா இன்னொரு பட்சி அனஸ்னன்னு இது சாப்பிடாதையே அபிஷாக சீதி பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. இந்த கர்ம பல போக்தாவாக இல்லாமல் அது பரமாத்மா இருக்கிற அதே இடத்துல ஒரு மரத்திலேயே இருந்துட்டு அது பிரகாசிக்கிறது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ரெண்டு பட்சியும் தங்குற இடம் ஒரே மரம் தான். அந்த பிப்பல மரத்துல தான் ரெண்டுமே இருந்துட்டு இருக்கு, ஒரே கூடல தான் தங்கி இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பட்சி அந்த மரத்துல உண்டானதாக இருந்துட்டு இருக்கிற பழங்களையோ காய்களையோ அதை அனுபவிக்கிறது, சாப்பிட்றதுனால அதுக்கு ஒரு விதமான பலன் ஏற்படுறது. இன்னொரு பட்சி அங்க என்ன இருந்தாலும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் அது பாட்டுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு, அதனால அதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுது. இப்படி ஒரு நிலைப்பாடு அனஸ்னன்யோ அபிஜாக சீதி என்பதாக. இப்போ இதுல வித்யாமயா யஹ அவித்யா யுக்தா சது நித்தியபத்தா. இப்ப அவித்யினாலேயே, அதாவது தான் வேற பரமாத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டு இருக்கானோ அவன் நித்தியபத்தன், எப்பவுமே பத்தனாக தான் இருந்துட்டு இருக்கான், இந்த சம்சாரத்திலேயே தெளித்தவனாக இருந்துட்டு இருக்கான். யார் இந்த வேறுபாட அறிந்தவனாக இருந்துட்டு இருக்கானோ அவன் எப்பவுமே அது அறிந்தவனாக தான் இருந்தான்னா அவன் நிச்சய முக்தனாக தான் இருக்க போறான். தேகஸ்தோ பின தேகஸ்தா வித்வான் ஸ்வப்னாத்யதோஸ்திதா அதேகஸ்தோபி தேகஸ்தா குமதி ஸ்வப்னத்ருக்யதா. சரி, இந்த சரீரத்திலேயே இருந்தான்னா கூட தேகஸ்தோபி என்ன தேகஸ்தா, இந்த சரீரத்துல இல்லாததுக்கு சமானமாக அந்த வித்வான், அதாவது இந்த தேகம் ஜீவாத்மா பரமாத்மா சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான பேதம், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான பேதத்தை அறிந்தவனாக இருந்திருக்கிறவன் இந்த சரீரத்துக்குள்ளேயே இருந்தான்னா கூட அந்த இருக்கிறவனாக அவன் கருதப்பட மாட்டான். யதா சொப்னா துச்சிதா தத்வதி தத்வத்து. அப்போ அந்த சொப்னத்திலேருந்து தூங்கி இருந்தவன் சாப்த சரீரத்துல, அதாவது ஏற்கனவே நான் அவனுக்கு சொப்னத்துல நான் ராஜாவா இருந்தேன்னு சொல்றானே, அந்த ராஜாவுடைய சரீரத்துல அவனுக்கு அபிமானம் இருக்க போறது இல்லை. ஆகையால அந்த மாதிரி இவன் எதையும் பொருட்படுத்தாமல் இந்த சரீரத்துக்குள்ள இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் இருக்க போறான், வித்வானா இருந்துருக்குவன். அவித்வானா இருக்கிறவன் அவனும் சொப்னம் மாதிரிதான். அந்த மகா பிரளயாதி திசைகள்லயோ அல்லது கர்ப்பாதி, அதாவது தேகமே ஏற்படுறதுக்கு முன்ன இருக்கக்கூடிய சரீரத்துக்கு ஒரு நிலையிலேயே கூட தேகஸ்தா அப்போ அவன் பத்தனா தான் இருந்துட்டு இருக்கான். ஆகையால அந்த சொப்ன திருஷ்டத்துல வரச்சே அவனுக்கு ஆத்மா, அதாவது ஆத்மாபிமானம்ன்றது இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிச்சேன்ற ஒரு அபிமானம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி அவனும் தான் இருக்க போறான். ஆகையால லோகத்துல இந்திரியங்கள்லாம் நம்மள ஒவ்வொரு மூலைக்கும் இழுக்கும், அதுக்கு நாம கட்டுப்படாமல் இருக்கணும். இந்த சரீரம்ன்றது தெய்வாதீனம், எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால ஏற்பட்ட சரீரம்.
அந்த சரீரத்தையே நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அதுக்கு உண்டான சுகத்தையே நினைச்சுட்டு காரியம் பண்ணக்கூடாது. ஏவம் விரக்தகா சயனகா, இப்ப இந்த மாதிரி தூங்க செய்யோ சாப்பிட செய்யோ அங்கங்க சஞ்சாரம் பண்ண செய்யோ என்ன ஆகும் கேட்டோம்னா, இந்த சரீரத்தை பத்தியே நினைச்சுட்டு இது சாப்பிட்டா என்னமோ வந்துடும், இங்க படுத்துட்டா இதனோ வந்துடும், இப்படி நடந்து போனா நமக்கு எதனா ஆயிடும், இப்படின்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் இந்த சரீரம் அப்படியே நம்மளுடைய இருக்க போறது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது போகதானே போக போறது. நீ என்னத்துக்கு பயந்துட்டு இருக்க? நீ எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கோ. ஏன் இது இந்த வஸ்துவை சாட்டா ஆகாது, இந்த வஸ்துவை சாட்டா ஆகும் அப்படின்னு சொல்றான். அதுக்கோசரம் சுகர் இருக்கும், பலாப்பழத்தை சொல்லையா சேர்த்து சாப்பிட்டு இருக்க முடியுமா? என்ன வாஸ்தவம் தான். அப்ப என்னைக்கோ போறதுன்றதுக்கோசரம் அதுக்கு விபரீதமா இதான தப்பு காரியத்தை பண்ணிட்டு விபரீதமா நம்ம நடந்துக்கலாமா? இப்படி எல்லாம் பல கேள்வி நமக்கு வரும். அதுல வரைச்சே இந்த சரீர ரட்சணம்ன்றது தர்ம காரியம் பண்றதுக்காக இந்த சரீரத்தை ரட்சணம் பண்ணணும். நாம சுகானுபவத்துக்காக சரீர ரட்சணம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்படி சரீரத்தை கணக்கு நாம ரட்சணம் பண்ணோம்னாக்க அதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. நான் சுகானுபவிக்கணும், நமக்கு துக்கம் வரக்கூடாது, அதுக்காக நம்ம இந்த மருந்தெல்லாம் விடாத சாப்பிட்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கவனுக்கும் ஒரு நாளைக்கு மிருத்தி வரதான் போறது. தர்சன ஸ்பர்சன காண போஜன சிரவணாதிஷு நதா பத்தியதே வித்வான் தத்ராதயன் குணாஷ்ட. வஸ்துக்களை பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் வித்வானாக இருந்துருக்கிறவன் பட்டும் படாதமா இருந்துருப்பான். அப்படி அவித்வானாக இருந்துருக்கிறவன் இவைகளாலே ஆட்கொண்டவனாக இருந்துருக்க போறான். இதுதான் லோகத்துல நடக்கிறது. நகுரியான் நவதே கிஞ்சிதே நத்தியாயதே சாத்வசாதுவான் ஆத்மா ராமோ நயா பிரத்யா விசரே ஜடவன் முனிகி சப்த பிரம்மணி நிஷ்ணாதா சனிஷ்ணாயா பரேயடி சிரமஸ்ய சிரமபலோ ஹி அபேனும் இவ ரக்ஷதா. நிறைய வாசிச்சிருக்கலாம், வாசிச்சிருந்தா கூட இன்னும் வேதாந்தமே கூட வாசிச்சிருக்கலாம், நிறைய ஸ்ரீபாஷெல்லாம் வாசிச்சிருக்கலாம், நிறைய கிரந்தங்கள்லாம் பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் இருக்கலாம், ஸ்ருதிக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருந்துருக்கலாம். அந்த பரமாத்மாவினிடத்துல பக்தி இல்லாத போயிடுச்சுன்னாக்க வாசிச்சதுக்கு சமானமே இல்லை. வாசிச்சதுன்றது வீண் என்பதாக சொல்ற. சப்த பிரம்மணி நிஷ்ணாதா அனிஷ்ணாயாது பரேயதி சிரமஸ்ய சிரமபலஹ அதேனும் இவ ரக்ஷதா. இந்த பரமாத்மாவினிடத்துல ஈடுபடாமல் நிறைய இப்போ நான் உபன்யாசம் பண்ணா நிறைய ரூபாய் வருது, இல்ல வேதாந்த காலக்ஷேபம் சொன்னா ரூபாய் வருதுன்னு எல்லாம் நினைச்சுண்டு இது ஒரு பொழைப்புக்கு வழியாக நினைச்சுண்டு இந்த வேதாந்தத்தை படிக்கிறது, வேதாத்தியனம் பண்றதுன்றது ஒரு ஸ்வரூபம். ஒவ்வொரு பிராமணனும் அவன் அத்தியனம் பண்ணணும், வேதம் பண்ணணும், அந்த முறையில பண்ணணும். அதை விட்டுட்டு இது வேற மீதி இடத்துலாம் போனா இன்ஜினியரிங் வாட்சா கூட 5000 20,000 ரூபாய் சம்பளம் வரமாட்டேன்றது. வேதாத்தியனம் பண்ணா ஒரு 4 உதவி சாந்திக்கு போயிட்டு வந்தான்னா 3 நாள்ல 5000 20,000 சம்பாதிச்சு சொல்றான். அதில் இதுக்கு ஒரு சுலபமான வழின்னு நினைச்சிருந்தெல்லாம் இந்த அத்தியனம் பண்ணக்கூடாது. அத்தியனம் பண்றது ஸ்வரூபம். இந்த மாதிரி வேதாந்தம் வாசிக்கிறது நமக்கு ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு என்கிற இந்த முறையில நம்ம அத்தியனம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். இதெல்லாம் தான் சொல்ற. இப்படி பகவத் தியானம் இல்லாமல் இப்படி படிக்கிற ஒரு படிப்பு இருக்க, அது வேதாந்தமே இருந்தா கூட சிரமையே கேவலம், அதாவது வெறும் சிரமபலா, இது கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்கிறது தான் மிச்சமே தவிர இந்த வேதாந்தம் வாசிச்சதுக்கு உண்டான பலன் அவனுக்கு ஏற்படாது. இதுக்கு ஒரு பல திருஷ்டாந்தங்கள் சொல்ற. அதேனும் இவ ரக்ஷதா, மாட ரட்சிக்கிறான். அதேனும் அதாவது இனிமே அது பாலை கறக்காது, கொட்டு மாடு. இது சனையும் ஆகாது, கண்ணும் போடாது, பாலும் கறக்காது, ஒண்ணும் பண்ணாது அப்படின்னா அந்த மாட்டை அவன் ரட்சிக்கிறான். அது கோவ ரட்சணம் பண்றதுன்றது அது பெரிய விஷயம், அதை நான் தோஷம் சொல்லல.
ஆனா ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமோ இல்லையா, அந்த எதிர்பார்ப்புன்றது இதுன்றது ஒரு அழற்பால் கூட வராதுன்னு சொன்னாக்கா அந்த மாட்டை ரட்சணம் பண்றது எப்படி பிரயோஜனம் இல்லையோ, அந்த மாதிரி இவன் வாசிச்சதும், அதாவது பரமாத்மாவனிடத்துல பக்தி இல்லாத, கண்ணனிடத்துல பக்தி இல்லாமல் எவ்வளவுதான் உபன்யாசம் பண்ணாலும் எவ்வளவுதான் காலக்ஷேபம் பண்ணாலும் அவன் படிச்ச படிப்பு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு தாற்பயம். இதுக்கு காம் துக்ததோகாம் அசதீஞ்ச பாரியா, மனைவி தன்னிடத்துல பிரீத்தி இல்லாதவளாக இருந்தாலோ இல்ல துஷ்டையாக இருந்தாலோ அப்படிப்பட்ட மனைவியை பெற்று கணவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போறது? பாரியாம் பராதீனம் அசதீஞ்சாகியாம் தேகம் பராதீனம் அசத் பிரஜாஞ்ச, பராதீனமாக இருக்கக்கூடிய சரீரம். இது என்ன மாதிரி வயசான வாழ்க்கை சொல்ற வார்த்தை. நாம நினைக்கிற மாதிரி இந்த சரீரம் சில காரியங்களை பண்ண முடியல. ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறோம். சில சமயங்கள்ல ரொம்ப வெயில் காலமா போயிடுச்சுன்னா அது முடியாத கூட போயிடுறது. எதனா நமக்கே ஒரு இதுவாயிடுறது, கஷ்டமாயிடுற மாதிரி தோன்றது, ஏதோ ஒரு சிரமம் வருது. சில சமயங்கள்ல பெருமாள் காரியமே பண்ணமா இருந்தா கூட அதை பட்டினி தாங்க முடியல. இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி சில காரியங்களை வேகமா நடக்க முடியல. பாராயணத்துல போனா எல்லாரும் வேகமா நடக்கிறா, என்னால வேகமா நடக்க முடியல, மூச்சு வாங்குறது, சரி போறப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இது நம்ம அதீனமாக இல்லாமல் இந்த சரீரம் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த சரீரத்து மேலேயே ஒரு வெறுப்பு வருது. என்னத்துக்கடா இப்படி ஒரு ஜென்மம். இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் இது நான் சாதாரண விஷயமா சொல்றேன். இன்னும் ஒரு கொடுமையான விஷயம், நாம சாப்பிட்றது முதற்கொண்டு பிறரை சார்ந்து இருக்கும்படியான ஒரு நிலை வந்துட்டோம்னாக்க அப்படிப்பட்ட தேகத்தை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரிதான் இது ஒண்ணு சொல்ற அசத் பிரஜாஞ்ச. நம்ம பசங்க நாம சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு சத்துக்களாக இருந்தாங்கனாக்கா சந்தோஷமா இருக்க போறது. துஷ்ட பசங்களா இருந்தாக்க நம்மளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல கொண்டு விடுற பசங்களா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த பசங்க பிறந்ததுனால அப்பா அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி விசம் தூ அதிர்த்தீகிருதம், நாம் பஞ்ச பணம் சம்பாதிக்கும் பெருமாள் சங்கல்பிக்கிறேன். அதீர்த்தீகிருத்தம், இது ஆச்சாரியனுக்கு கொடுக்காத ஒரு பணம், நாமளே வச்சுட்டு அனுபவிச்சோம்னா அந்த பணம் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல விநியோகம் தானம் பண்ணாத நாமளே வெறும் பாஸ்புக்ல பார்த்துட்டு இருந்தோம்னாக்க அது அந்த சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதீர்த்தீகிருதம் அங்கவாச்சம் ஹீனாம் மயா ரக்ஷதி துக்க துக்கி. ஹே அங்க வாச்சம் மயா ஹீனம், அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாமல் எத்தையோ உடறின் கிடக்கிறது இருக்கிற அந்த வார்த்தை எப்படி ஒரு நிஷ்பிரயோஜனமாக இருந்துருக்கோ அந்த மாதிரிதான் இந்த வேதாந்த காலக்ஷேபம் பண்றதோ உபன்யாசம் கேட்கறதோ பகவத் பக்தி இல்லாமல் கேட்பது அதுக்கு சமானம்தான் என்று சொல்ற. யனீஷோ தாரயிச்சும் மனோ பிரம்மணி நிச்சலம். ஆகையால என்ன பண்ணோம்னு சொல்லு, இப்படி வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணோம், உபன்யாசம் எல்லாம் கேட்டோம்னா இதனுடைய பிரயோஜனம் என்ன? பெருமாளை வேற எதையும் பத்தி நினைக்காமல் நிச்சலமாக தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அதுதான் பிரயோஜனம்னு சொல்ற. அது எல்லாருக்கும் வருதா? தியானம் பண்றதுன்றது சுலபமா? அது முடியலையே. மயி சர்வாணி கர்மாணி நிரபேட்ச சமாச்சார. அப்படி முடியாது போயிடுச்சுனாக்க நாம பண்ற எல்லா காரியங்களையுமே பகவதாராதன ரூபமாக நினைச்சிட்டு காரியத்தை பண்ணுங்க. நிரபேட்சா, எந்த ஒரு பலனையும் எதிர்நோக்காமல் காரியம் பண்ணுங்க. ஸ்ரத்தாளுர்மே கதாக ஸ்ருண்வன் சுபகாக லோக பாவனீகி. பக்தியோட கூட என்னுடைய கதைகள்
விபவத்துல நடந்த விசேஷங்களோ அல்லது எம்பெருமானுடைய குணங்களை பத்தி சொல்றாட அவைகளை நீ பக்தியோட கேளுங்கோ, ஸ்ரத்தையோட கேளுங்கோ. எம்பெருமானுடைய திருநாமங்களை காயன்னு அனுஸ்மரன்னு அந்த திவ்ய பிரபந்தங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடிட்டு இருங்கோ. அனுஸ்மரன்னு ஒரு வாட்டி தேர்ப்பதோட நெந்துடாத மறுபடியும் அதையே நினைச்சுட்டு இருந்துருக்கோ. இப்படி இருந்தங்கள்னாக்க மதத்தே தர்ம காமாத்தான் ஆசிரியன் மதுபாஸ்திரயா. இது தர்மத்தை பண்றதா இருந்தாலும் காமமாக இருந்தாலும் அது எல்லாமே தர்மார்த்தமாகவே அந்த பகவத் கைங்கரியத்துக்காகவே நடக்கும்படியாக பண்ணணும்னு சொல்றோம். ஒரு காலத்துல அப்பா எழுந்தொழி இருக்கச்சே அத்தியனோத்சவத்துக்கு பாராயணத்துக்கு போவோம். அப்படி பாராயணத்துக்கு போச்சு அப்பா எழுந்துடுவார். அப்பா பின்னாடி நாங்க 5 பேரும் போவோம். அப்புறமா எங்க பசங்க அப்புறம் அக்கா பசங்க இப்படி எல்லாருமே ஒரு 10 பேர் போய் உக்காண்டோன்னா ஒரே ஆத்துல இருந்து 10 பேர் பாராயணம். இப்படி பார்த்தோம்னாக்கா அவருக்கும் அது சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்பாவோட பாராயணம் பண்றதுன்றது, சுவாமியோட பாராயணம் பண்றதுன்றது, இது எல்லாமே நாம இந்த மக்கள் செல்வம் கூட ஒரு பகவத் அனுபவத்துக்காக என்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம காரியம் பண்ணணும்ன்றது இந்த இடத்துல சொல்ற. சரி, இப்படி எல்லாம் சுலபமா நடக்குமா அப்படின்னா நடக்கும். சத்சங்கம் கணக்கு இருந்ததுன்னா இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்போ உத்தவர் கேட்குறே, அந்த சத்சங்கம் எப்படி கிடைக்கும், சத்சங்கம் எப்படி இப்படிப்பட்ட பலத்தை உண்டு பண்ணும்னு மறுபடியும் கண்ணனை பார்த்து உத்தவர் கேட்கிறேன். அதுக்கு பதில் கண்ணன் அடுத்தது சொல்ல போறேன். அது அடுத்த உபன்யாசத்துல சத்சங்கத்தினுடைய பெருமையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனை என்ன என்று கேட்டா, கடைசியில சொன்ன விஷயம்தான். நாம பண்ற ஒவ்வொரு காரியத்தோடையும் பெருமாளை தொடர்பு படுத்தின்று அந்த பகவத் கைங்கரிய ரூபமாக நாம கைங்கரியம் பண்ணணும். நமக்கு நல்ல விஷயத்துல ஒரு ஸ்ரத்த வரணும். இந்த ஸ்ரத்தையோட இந்த சத்விஷயங்களை கேட்கறதும் சொல்றதும் பண்ணினோம்னாக்கா இதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற கிடையாதுன்னு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்ரத்தையும் பெருமான் தான் கொடுக்கணும், அந்த கண்ணன் தான் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா கேட்டும் மாய கல்யாண குணசாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு